சிஎஸ்கே அணியில் நடக்கும் அதிரடி குழப்பங்கள், தொடர் தோல்வியால் சிஎஸ்கே நிர்வாகம் எடுக்கப் போகும் அதிர்ச்சி முடிவுகள். இந்த முடிவை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பக்கத்துல கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. என்னடா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹோம் கிரவுண்ட்ல இப்படி ஒரு டீம், இப்படி ஒரு கேமை நாங்க இத்தனை ஆண்டு காலமாக நாங்க ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கோம், சிஎஸ்கே அணி இப்படி ஒரு ஆட்டத்தை விளையாண்டதே இல்லைன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, எவ்வளவு செலவு பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு வந்து நாங்க மேட்சை பார்த்தா இவங்க இப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இனிமே டிக்கெட்டை வாங்க போறதில்ல, மேட்சை பார்க்க வர போறதில்ல சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஸோ இதுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் என்ன பண்ண போறாங்க, எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க போறாங்க, ருத்ராஜ் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஏன் அவருடைய இடத்தை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு, தொடர்ந்து அவருடைய ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னா மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு புதிய ஓப்பனிங் தேவை அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ ஓப்பனிங் பேரை மாத்தினது மிகப்பெரிய ஒரு இழப்புன்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதனால ருத்ராஜ் கெக்வாட் அவர்கள் மீண்டும் 2023 சிஎஸ்கே அணிக்கு எந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆடி கொடுத்தாங்களோ அதே அணியை மீண்டும் அதே பார்ட்னர்ஷிப்பை மீண்டும் தொடங்கினா மட்டும்தான் சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவு சொல்ல போறாங்க சிஎஸ்கே நிர்வாகம், எந்த மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க. ஸோ அடுத்த போட்டி நாளை நடைபெறக்கூடியது. இந்த போட்டியில எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோட சிஎஸ்கே அணி களமிறங்க போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் என்ன கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சோ மீண்டும் அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. குட்டியில மூர்ன மட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதே பிளேயர்களை தான் பயன்படுத்துறாங்களே தவிர யங்ஸ்டர்ஸ் யாரையும் உள்ள கொண்டு வர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டே இருக்காங்க. அதனால சிஎஸ்கே நிர்வாகம் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய போட்டிகள் எல்லாத்துலயுமே இளைஞர்களை பயன்படுத்தினா நல்லா இருக்கும். ஸோ அவங்கள இப்போ உருவாக்கினா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த சீசன்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு நல்லா இருக்கும். அதுக்குள்ள நம்ம பிளேயர்களை உருவாக்கிடலாம் அப்படின்றதுக்காக அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் எல்லாமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள நம்ம தேர்வு செஞ்சு அவங்கள நல்லபடியா ட்ரெயின் பண்ணாவே போதும், நமக்கு அடுத்து சிஎஸ்கே அணி ரெடியா இருக்கும் அப்படின்றத அவங்க சஜஷன் சொல்றாங்க. ஸோ இதுக்கு நிர்வாகம் என்ன பண்ண போறாங்க, அதே மாதிரி சிஎஸ்கே உடைய கேப்டன், சிஎஸ்கே உடைய கோச், சிஎஸ்கே உடைய முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க போறாங்க. ஸோ முன்ன கேம்ல தோனி ஆடின விதமும் விஜய்சங்கர் ஆடின விதமும் ரொம்பவே ஒஸ்டான விதியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் சிஎஸ்கே அணி எல்லாருடைய வாயை அடைப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்ன பண்ண போறாரு கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட் அவர்கள், எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் எடுத்துட்டு போறாரு. ஸோ இதே ஸ்குவாட் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில கண்டிப்பா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கோச் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டியில நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கண்டிப்பா நல்ல விஷயம் தான். அப்படி கொடுக்காம போனாங்கன்னா கண்டிப்பா இளைஞர்களை உள்ள கொண்டு வரதை தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே சிஎஸ்கே அணிக்கு கிடையாது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த பேட்டிங் ஆடுற தவிர வெளியில ஜொலிக்கக்கூடிய அந்த அளவுக்கு பேட்டிங் யாருமே சிஎஸ்கே அணிக்கு இல்ல அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த ஆர்டரை வச்சு தான் போய் ஆகணும், யங்ஸ்டர்ஸை வச்சு போய் ஆகணும். ஸோ அதுதான் சிஎஸ்கே இருக்க ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஸோ என்ன டிசிஷன் எடுக்க போறாரு கேப்டனும் ருத்ராஜ் கெக்வாட் பிளஸ் கோச் அவர்களும் சிஎஸ்கே நிர்வாகமும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது அடுத்தடுத்து அப்படியோட சந்திக்கலாம். சிஎஸ்கே அணியில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.